மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பகுதியிலலாம் நம்ம வார்ம் அப் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆசனங்களை பற்றி பார்க்கலாம். அந்த ஆசனம் எப்படி ஒரு சுருக்கமாக ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல என்னன்னா சிவனும் பார்வதியும் ஆனந்தமாக நடனம் ஆடிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டு சிவன் சொல்கிறாங்க. சிவன் பார்வதிக்கு சில ரகசியங்களை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதில் ஆசனங்களில் 84 ஆசனங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் நலனுக்காக இதில் எல்லாருக்கும் தெரியட்டும், பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தி தேவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நந்தி தேவர் 18 சித்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த சித்தர்கள் மூலியமா நமக்கு இந்த ஆசனங்களை பற்றி நமக்கு தெரிய வந்தது. இப்போது மொத்தம் 84 லட்சம் ஆசனம் இருக்குது. ஆனால் சிவன் சொன்னது 84 ஆசனம் தான். நம்ம சித்தர்கள்லாம் அதில் ஒரு வேரியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சு 84 லட்சம் ஆசனங்கள் மொத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 84 லட்சம் ஆசனம் சொல்லித்தர போகிறது இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆசனங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஆசனங்களை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசனங்களில் பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசனங்கள்லாம் அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அவர் ஆசனம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப வலியோட பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். உங்களுக்கு அதுலேருந்து ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிட்டோம். ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஆசனா பற்றி சொல்லிகிட்டே வரேன். இப்போது இந்த பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆசனா திரிகோணாசனம். அது ஸ்டாண்டிங்கில் பண்ணணும். நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஸ்டாண்டிங்கில், சிட்டிங்கில், ஃபார்வர்ட் பெண்டு, பேக் பெண்டு நிறைய இருக்குது. ட்விஸ்டிங்கு ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்போது ஸ்டாண்டிங்கில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெதுவாக எழுந்து நின்றுக்கோங்க. 2 காலும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. நிற்கும் போது எப்பயுமே நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கணும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்படி கூணு போட்டுட்டுலாம் கூட நல்லா நிமிர்ந்து வச்சு இந்த ஷோல்டர் ரீஜனுக்கு பார்த்தீங்களா, இது நல்லா இப்படி விரித்து வைக்கணும். சுருக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது, நல்லா இப்படி விரித்து வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 காலையும் கொஞ்சம் அகலமாக விரிக்க போகிறோம். இப்படி விரிச்சுக்கோங்க. இப்படியும் விரிக்கலாம், அப்படி இல்லைன்னா கால் அப்படியே தூக்கியும் வைக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் விரிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் விரிச்சாதான் அந்த ஆசனா போஸ்டர் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ 2 விரிச்சிட்டு 2 கையும் இந்த தோள்பட்டைக்கு நேராக வைக்கணும். ரொம்ப கீழே இறக்கியோ தூக்கியோ வைக்கக்கூடாது. இந்த ஷோல்டருக்கு நேராக அந்த கை பகுதி இப்படி வரும். சரிங்களா? இப்போது வலது பாதத்தை மட்டும் திருப்புறோம். பாதத்தை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்புறோம். நான் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வலி எதுவுமே இருக்காது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, உங்கள் ஹெட்டை உங்கள் தலையை மட்டும் வலது பக்கம் ஃபுல்லாக திருப்புறோம். இந்த கையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வலது கையை இந்த பாதத்துக்கு பக்கத்தில் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த இடது கையை இப்படி மேலே தூக்குறோம். இந்த கைக்கு நேராக இந்த கை வரணும். வச்சுட்டு நீங்கள் இந்த இதை பார்க்கணும். இங்கே டிப் ஆஃப் த ஃபிங்கரை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு சில பேர் செஸ்ட் எல்லாம் இப்படி வந்திருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் இப்படி பின்னாடி தள்ளணும். அப்போ தான் இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும். சரிங்களா? இப்படி வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி வரணும். வச்சு கை மேலே பார்க்கணும். உங்கள் கண்கள் அந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரை பார்க்கணும். இதுலேயே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட முட்டி மடங்கக்கூடாது. 2 காலிலையும் மடங்கக்கூடாது. இதுலேயே வெயிட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப ரிலாக்ஸ் பண்ணும்போது தலையை மட்டும் கீழே திருப்பணும். திருப்பிட்டு அப்படியே மேலே எழுஞ்சிக்கோங்க. இப்போ தலையை நேராக வைக்கணும். அடுத்தது இந்த வலது பாதத்தை நேராக வச்சுட்டு இடது பாதத்தை இடது பக்கமாக திருப்பணும். எப்பயுமே ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கமும் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி உங்களோட தலையை இடது பக்கம் திருப்பிட்டு உங்களோட இடது கையை கீழே கொண்டு போய் உங்கள் காலுக்கு பின்னாடி வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி கையை இப்படி மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி இருக்க உடம்ப இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிட்டு வரும். மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலையை மெதுவாக கீழே திருப்பிடுறோம். அப்படியே மேலே எஞ்சிடுறோம். தலையை நேராக வச்சு இடது பாதத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 காலும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும், 2 கையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, இது செஞ்சுட்டு அப்புறம்
நல்லா டீப் இன்னேல் எடுக்கணும். முன்ன பகுதியிலையும் நம்ம சொல்லியிருப்போம், இன்னேல் பண்ணும்போது டம்மி வந்து வெளில வரணும், எக்ஸேல் பண்ணும்போது டம்மி உள்ளே போகணும். அதே மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னேல், எக்ஸேல். இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம். கால் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அப்படி விரிச்சோம், இப்போது கால் இப்படியே கூட விரிக்கலாம். விரிச்சிட்டு 2 கையும் சேர்த்து வைக்கிறோம். வலது பார்த்து மட்டும் திருப்புறோம், தலையை திருப்புறோம், கையை கீழே வைக்கிறோம். சில பேர் கை கீழே வைக்க முடியலன்னா இங்கே ஆங்கிளையும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இப்போ தான் பழகுறோம், யோகா இப்போ தான் பழகுறோம் அப்படிங்கிற போது கை கீழே வைக்க வரலன்னா இங்கே பிடிச்சிக்கலாம். அதுக்கு அவங்களுக்காக நான் கை இங்கே வச்சு பிடிச்சி காட்டுறேன். அதேமாதிரி தலையை திருப்பி நல்லா அடி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலையை மெதுவாக கீழே திருப்பிட்டு கொண்டு வரும். வலது படத்தை வச்சுட்டு இடது பார்த்து இப்போ திருப்பணும். அதே மாதிரி கை கீழே பிடிக்க முடியாதவங்களுக்கு இங்கே பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 காலும் சேர்த்து வச்சிடுறோம், 2 கையும் சேர்த்து வச்சிடும். ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம். இன்னேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். இதனால என்னென்ன பயன்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ட்ரையாங்கிள் போஸ்ன்னு சொல்லுவாங்க. திரிகோண ஆசனானா 3 கோணங்கள். நம்ம இப்படி கால் வச்சிருக்கும் போது தெரியும் 3 ட்ரையாங்கிள் வரும். அதனால தான் இதுக்கு பேர் திரிகோண ஆசனம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட அந்த முதுகு எலும்பு நல்லா நீட்டமாக ஆகும், கால்கள் வந்து பின்னாடிலாம் நல்லா லென்த்தன் ஆகும். அதேமாதிரி நம்ம கண்ணு வந்து நம்ம தலையை மேலே பார்க்க சொன்னோம் இல்லையா, அப்போ கண்ணுங்களுக்கு வந்து இது பயிற்சி அளிக்கும். இது எல்லாருமே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த ஆசனா வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.